எக்ஸ்கியூஸ் மீ, உள்ளே வரலாமா? வண்டியே நேற்று நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு தேங்க்ஸ். நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என்னதான் இருந்தாலும் நேற்று நான் உன்னை மிஸ் பண்ணியிருக்க கூடாது. ஐம் ஸோ சாரி. சரி. ஐயோ, மூஞ்சி நெஞ்சிட்டு குரங்கு மாதிரி ஆகுது. வேலை கடிச்சிருவானோ? அதெல்லாம் இருக்கட்டும். இதான் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு வர டைமா கேட்குறேன். இதான் உங்களுக்கு டைமா? இதுன்னா உங்களுக்கு எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா வேலை செய்யலான்ட்டு நினைப்பா. எனக்கு அட்ரஸ் நீ பக்கத்துலேயே இருக்கான் பாரு, பாஸ்ன்ற பேரில். அட்ரஸ் நீ பிடிக்கணும்னா தேவையில்ல, இவனே ஒரு ஏழ்ரை தான். சனீஸ்வர பகவானே, 2 நாள் விளக்க போலன்னு இந்த ஏழ்ரை சனியை திரும்பியும் சனியாக்கி விட்டுருக்கீங்களே. ஏழ்ரை சனி பிடிச்சிருச்சுடா. அதான் இது ஒரு சைடு கத்துது. இதெல்லாம் உங்க அப்பா வேண்டியதா வந்துட்டு அப்பப்ப போறதுக்கு? சார் என்ன சார் பொறுமையா இருந்தா என்ன சார்? என் பொறுமையை ரொம்ப சொதிக்கிறீங்க. உங்க மண்டையில இருக்கா? காலில் அடிபட்டு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். வந்தது வேலை செய்யணும். தேங்க்யூ சொல்றதுக்கு வந்தாலும் நாய் மாதிரி குலைக்கிறீங்க. சரி, அப்படி தாண்டி சொல்லுவேன். பஜாரி பஜாரி பொறுக்கி நாயே, என்னை பஜாரின்னு சொல்றா? நீ என்ன பொறுக்கிடா? பொறுக்கி அது தரம் கட்ட பொறுக்கிடா. பொறுக்கி என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? உனக்குன்னு இன்னொரு பேரு இருக்கு. அந்த பாட்டு இருக்குடி, உனக்காக அந்த பாட்டை பாடுறேன். பொறுக்கியா? பொறுக்கி என்னென்ன பண்ணுவான்னு தெரியும்ல? பண்ணவா? என்ன ரேப் பண்ணிட்டு விட்டுட்டு போவா? இப்படி சொன்னச்சுல உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன்னு சொல்ல வந்தேன். நான் கூட எதையோ வச்சு அறுத்துருவேன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன்டி. பஜாரி பொண்ணு மாதிரி பேசுடி. இழுத்துடுவேன் அறுத்துடுவேன்ட்டு பேசுறேன். நீ முதல்ல பையன் மாதிரி பேசு. ரேப் பண்ணி விட்டுட்டு போறவரா? இந்த ட்ரெஸ் நல்லாதான் இருக்கு. சந்தியா கூட படத்துக்கு போலாமா? சந்தியா கூட படத்துக்கு போலாமா? இல்ல மீனா கூட படத்துக்கு போலாமா? இல்ல வேற எவ கூட தான் படத்துக்கு போவோம்? இத்தனை கேர்ள் ஃப்ரெண்டை வச்சிருந்தா. என்னையவே பார்த்துட்டு இருந்தா எப்படி? என்ன சைட் அடிக்கிறீங்களா? அதனால இது வலியுது. தொடங்க. நீ இன்னும் கிளம்பலையா வீட்டுக்கு? இல்ல, கிளம்பல. நான் கொஞ்சம் இப்பதான் கிளம்ப போறேன். ஓ சரி, நான் உயர்த்திட்டு போய் விடுவா? சரிடா, விடு. போலாம். எப்பவுமே உளுந்துகிட்டே இருக்கேடி. ஆண்டி ஆசை தெரியாம ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன்.
சரி வா போலாம். என் மேல உழுவணுன்ற ஆசையில உழுவுற மாதிரி இருக்கு. டிங்கு, நீ பெரிய மன்மதன். உன்னைய சுத்தி 10 பேர் நிக்குதுங்க. நீ வானாலே நீ சட்டக்க போட்டாலே ஏதோ 10,000 பொண்ணுங்க வர மாதிரி தான். சொன்னா சொல்லாட்டியும் நான் ஆட அழகந்தான். சரிடா வாடா போலாம். டால்டா மண்டையா. ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிக்கிறீங்க, முடிக்கும் போது அசிங்கப்படுத்தி விட்டுறீங்களே அட்மீனு. வா போலாம். சரி இது வரேன். ஏய் சீக்கிரம்டா, அங்க என்னடா தேடுற? உங்ககிட்ட வேண்டது ஒண்ணுதான். எல்லா பையன்களுக்கும் எல்லா பொண்ணுங்களும் நல்ல பொண்ணுங்களாக தான் வரணும். அதான் நான் உங்ககிட்ட வேண்டுறேன். எல்லா பொண்ணுங்களையும் என் வீட்டு மகளாக தான் நான் பார்க்குவேன். உங்ககிட்ட வேண்டிருந்தது எல்லாமே ஒண்ணுதான் கடவுளே. இவன் இன்னைக்கு இவ்வளவு அழகா ரெடியா இருக்கா? எப்பயுமே என் மேலே உழுவுறியே, என்ன உனக்கு என்னை சைட் அடிக்கணும் போல தோணுதா? எங்களுக்கு வேண்டுதல் ஆட்டுக்கோ. ஆனழகன் உன் பின்னாடி 10,000 பொண்ணுங்க சுத்துது. அதோ மேல ஆசையில உழுவுற மாதிரி. நீ இப்ப திமிரா வேற பதில் சொல்றியா? நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறேன், அதை நீ வாங்கிதான் ஆகணும். முடியாதுன்னா என்ன பண்ணுவேன்? வேணுமா? ஏய் அதெல்லாம் வேணாம். என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறியோ அதெல்லாம் செய்யறேன். ஏய் நீ ஏன் இப்ப கிட்ட வர? நவுந்து போ. நீ எப்ப கிட்ட வர? தள்ளி போ. இதெல்லாம் வேணாம். பார்த்த தெரியலையா? எனக்கு வந்தா குங்குமம் வைக்கணும்லாம் தெரியாது. ஏன் மறந்து போயிட்டேன், சாரி. நான் போய் போட்டு வந்துடுறேன். இல்ல, நான் தான் உனக்கு வச்சு விட போறேன். ஈஸியா? சரி வச்சு விடு.
வச்சுதான் இவ்வளவு அழகா இருக்க. தேங்க்ஸ். ஒரு பொண்ணுக்கு நெத்தியில குங்குமம் வைக்கிறதோ இல்லை நெத்தியில விபூதி வைக்கிறதோ அதுக்கு உரிமை ரெண்டே பேருக்கு தான் இருக்கு. ஒன்று கட்டின புருஷன், இன்னொன்று காதல் செய்கிற பையன். அதில் நீங்கள் ரெண்டாவது விதம் எனக்கு. அதாவது நான் உங்களை முதல் நாள் பார்க்கும்போது எனக்கு என்னதான் இருந்தாலும் உங்களை மேலே ஒரு சண்டை வந்துச்சு, ஆர்கியூமெண்ட் நம்மளுக்குள்ளே வந்துச்சு. ஆனாலும் போக போக உங்களோட நல்ல மனசை பார்த்து தான் எனக்கு முடியல, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆனால் உங்களுக்கு இது புரியுதான்னு தெரியல. ஆனால் நான் உங்களை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ. ஒரு பையன் ரெண்டே பேருக்கு தான் குங்குமம் வைப்பான். ஒன்று கட்டின பொண்டாட்டி, இன்னொன்று சொந்த தங்கச்சி. அப்படியே மூணாவதா இருந்தாலும் தன் காதலி. அதில் நீ எனக்கு முதல் ரகம். அதாவது கட்டின பொண்டாட்டி. ஒரு பையன் பொண்ணு நேரத்தில் குங்குமம் வச்சுட்டானா அது அந்த பொண்ணை பொண்டாட்டியை ஏற்றுக்கிற சம்மதம். பாதி கணவன் மனைவி ஆயிட்டாங்க. நான் உன்னைய என்னோட மனைவியாக தான் ஆகும் நினைக்கிறேன். ஆனால் இது உன்கிட்ட எப்படி சொல்கிறது புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நம்மளுக்குள்ள என்னதான் ஆர்கியூமெண்ட் இருந்தாலும் அந்த ஆர்கியூமெண்ட் அப்போ கூட நீ எல்லாத்துக்கும் நான் ஆர்கியூமெண்ட் பண்ணேன்னா ஒருத்தங்க கிட்ட சண்டை போட்டேன்னா அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க. அவங்களுக்கு என்னை வெறுத்துருவாங்க. ஆனால் நீ என்னை வெறுக்காம என்கிட்ட இவ்வளவு நல்லா பேசுகிற, அதான் எனக்கு உன்கிட்ட பிடிச்சிருக்கு. பட் ஆனால் இது இப்போதைக்கு ஒன் சைட் லவ்வாகவே இருக்கட்டும். நீ என்னை பண்ணுறியா பண்ணலையான்னு தெரியல. ஆனால் நீ பண்ணும்போது நீங்கள் எனக்கு எப்போ குங்குமத்தை வச்சிங்களோ நான் உங்களுக்கு பொண்டாட்டி. நீங்கள் எனக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, ஆனால் என்னைக்காச்சும் நேரம் வரும்போது என் லவ்வை நான் உங்ககிட்ட சொல்லுவேன். விஜய், சந்தியா, ஐ I லவ் யூ. love you டி.